திருச்சிற்றம்பலம். நம்மையாளும் இறைவன் திருவடிகளுக்கு முதல் வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வாரமும் தவறாமல் நடத்தி வருகின்ற திருத்தல முற்றுதல் நிகழ்ச்சியில் நம்மை திருவருளில் திளைக்கச் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார்கள் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியாரின் வணக்கம். இந்த வாரம் 142வது அமர்வாக திருத்தல முற்றுதல் திருக்கயிலாய ஸ்ரீகந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீ சிவாக்கிர தேசிய சுவாமிகளின் அருளாசியுடன் நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 141வது அமர்வில் திருவாரூர் பறையுன் மண்டலி திருத்தலத்தில் சுந்தரமூர்த்தி பெருமான் அருளி திருப்பதிகத்தை முற்றோதல் செய்வித்து சுவாமிகள் நம்மை அத்திருத்தலத்திலேயே தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகள் நம்மை திருவிளமர் மற்றும் திருக்கரவீரம் ஆகிய திருத்தலங்களுக்கு அழைத்துச் சென்று அங்கு அருளப்பட்ட திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அத்திருப்பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி இறைவனுடைய அருளை பெறுவோம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருள்மாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டரே பதம் போற்றி ஊழிமலி திருவாதம் திருத்தாள் போற்றி போற்றி பிடியதன்னூர் உமை கொடமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடம் பிடியதன்னூர் உமை கோல மிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிபல முறை இறையே திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த திருத்தலம் திருவிளமர். ஞான சம்பந்த பெருமான் மட்டுமே திருவாய் மலர்ந்தருளி பாடியிருக்கிற மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பதிகம், ஒரு தலம் இது. பதஞ்சலி மனோகரர் என்று அவருடைய திருநாமம். திருவாரூருக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஒரு ஸ்தலம். ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் மட்டுமே கிடைத்திருக்கிற ஒரு தலம். இந்த ஊர்ல பதஞ்சலி வியாகரபாதர் என்று சொல்லக்கூடிய இரண்டு முனிவர்கள் தவம் செய்து இறைவனை நாள்தோறும் வழிபட்டார்கள். அப்படி பதஞ்சலி என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன், மிகப்பெரிய பாம்பாக இருந்த ஆதிசேஷன், மகாவிஷ்ணுவை தாங்கி கொண்டிருந்த ஆதிசேஷன் திருவாரூர் பெருமானுடைய அஜபா நடனத்தை காண வேண்டும்,
அவருடைய பாதத்தை காண வேண்டும் என்று ஆசையோடு வந்து தவம் செய்த இடம் இந்த இடம். அப்பேற்பட்ட பதஞ்சலி முனிவர், பாம்பு உடல் கொண்ட பதஞ்சலி முனிவர் சிவலிங்கம் செய்து வில்வத்தால் அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்த ஒரு புண்ணிய தலம் இது. சிவபெருமான் பதஞ்சலிக்கு இறங்கி பதஞ்சலிக்கு அருளிய பரமநாடக என்று சொல்லுவார் மணிவாசகர். அப்பேற்பட்ட பதஞ்சலி முனிவருக்காக இறங்கி வந்த ஈசன் வியாகரபாதரையும் உடன் சேர்த்து கொண்டு திருவாரூர் தலத்திற்கு சென்று அங்கு நம்முடைய ருத்ரபாதத்தையும் அஜபா நடனத்தையும் நீங்கள் இருவரும் காண்பீர்கள் என்று வரம் வழங்கினான் திருவாரூர் பெருமான். அப்படி பங்குனி உத்திரமும் திருவாதிரை அன்றும் பதஞ்சலி முனிவருடைய 5 தலை அவர் தலை மீது சிவபெருமான் பாதம் வைத்து அவருக்கு ருத்ரபாத தரிசனம் வழங்கிய இடம் இந்த திருவிளமர். திருவாரூர் செல்லுகிற அன்பர்கள் வழிபட வேண்டிய ஒரு புண்ணிய தலம் இது. நவகிரகம் இல்லாத ஒரு தலம், நவகிரகம் இல்லாத தலம். திருவாரூரை ஒட்டி இருக்கிறதுனால நவகிரகம் இல்லாத ஸ்தலம். இங்க இருக்கிற அம்பிகையினுடைய பெயர் யாழினும் மென்மொழி அம்மை மதுரபாஷினி என்று பெயர். பேச முடியாத குழந்தைகள், திக்குவாயுள்ள குழந்தைகள் இங்கிருக்கிற அம்பிகைக்கு தேன் அபிஷேகம் செய்து அந்த தேனை தம்முடைய நாவிலே தடவினால் நல்ல வாக்குவன்மை, சொல்வன்மை ஏற்படும் என்பது இதுவரையிலும் கண்ட உண்மை. பித்ரு தோஷங்களை தீர்க்கிற ஒரு புண்ணிய தலம் இது. தென்புலத்தார் தெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய மூதாதையர்கள் பித்ருக்களை அவர்கள் சாபம் நீங்குவதற்காக இங்கு ஒரு சிறப்பான வழிபாடு உண்டு. ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் மற்ற சிவாலயங்கள்ல ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்குதான் அன்னாபிஷேகம். ஆனால் இந்த விளமர்ல ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் சுவாமிக்கு அன்னத்தினாலே, சோற்றினால் அன்னத்தினால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அன்னாபிஷேகமானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பித்ருதோஷம் நீங்க வேண்டும் என்கிற அன்பர்கள் இந்த தலத்திலே சென்று சுவாமியை வழிபட்டு அமாவாசை அன்று சோற்றினால் அன்னத்தினால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால் பித்ருதோஷம் நீங்கும் என்பது தல வரலாறு. அத்துணை சிறப்பு வாய்ந்த ஒரு தலம் இந்த திருவிளமர். ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார், சாதாரி பண்ணில் பாடியிருக்கிறார். அந்த பதிகத்தை விண்ணப்பம் செய்வோமாக. புனலரவரந்த புன்மொழி சுரத்து சினமலி வேடர் செஞ்சரமுறி படுகளை குளம்பில் முடுகு நாற்ற தாடு மரவின் அகடு தீய பாடு தகையின் பஞ்சுரம் கேட்டு கள்ளியங்கவட்டிடை பள்ளி கொள்ளும் பொறிவரி புறவே உறவலை காணி நரை கமள் தேம்புணல் வாவி திருக்கழுமலத்து பையர வசைத்த தெய்வ நாயகன் தன்னருள் பெற்ற பொன்னணி குன்றம் மான சம்பந்தம் மண்மிசை துறந்த ஞான சம்பந்தனை நயவார் கிளை போல் வினையே நிற்கும் மனை பிரியாத பஞ்சி மருங்குள் சொல் கிள்ளை ஏதிலன் பின் செல விளக்காதொழிந்தனை ஆதலின் புறவே புற அறலை நீயே. ஞான சம்பந்த பெருமானுடைய அருமை பெருமைகளை எல்லாம் நம்பியாண்டான் நம்பிகள் மிக அழகாக சொன்னார்கள். இப்பொழுது பதிக விண்ணப்பம். பண் சாத்தாரி
ராகம் பந்துவராளி. திருவிராகம். திருவிராகம்னா சந்த முடுகுடைய ஒரு பதிகம். இத பாடணும்னு கூட அவசியம் கிடையாது, படிச்சாவே அந்த சந்தை வரும். மத்தகமணி பெறமலர்வதோர் மதிப்புரை நுதல் கரம் ஒத்தக நகமணி மிளிர்வதோர் அரவினர் ஒளி கிளர் அத்தக வடிதொழ அருள் பெரு கண்ணொடும் உமையவள் வித்தகர் உறைவது விரிபொழில் வளநகர் விளமரே. இதுதான் அந்த சந்தம். மத்தகமணி பெறமலர்வதோர் மதிப்புரை நுதல் கரம் ஒத்தக நகமணி மிளிர்வதோர் அரவினர் ஒளி கிளர் அத்தக அடிதொழ அருள் பெரு கண்ணொடும் உமையவள் வித்தகர் உறைவது விரிபொழில் வளநகர் விளமரே. மத்தகமணி பெற மலர்வதோர் மதிபுரை நுதல்கரம் ஒத்தக நகமணி மிளிர்வதோர் அரவினர் ஒளிகிளர் அத்தக அடிதொழ அருள் பெறும் கண்ணொடு உமையவள் வித்தகர் உறைவது விரிபொழில் வளநகர் விளமரே அப்படின்னு படிச்சாவே அந்த சந்த அமைப்பு மிக அழகாக வரும். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு பதிகம் இது. அன்பர்கள் சேர்ந்து பாடுவோமாக. பண்ணோடு மத்தகமணி பெறமலர்வதோர் மதிப்புரை நுதல் கரம் ஒத்தக நகமணி மிளிர்வதோர் அரவினர் ஒளி கிளறு அத்தக அடிதொழ அருள் பெரும் கண்ணோடு உமையவள் வித்தகர் உறைவது விரிபொழில் வளநகர் விளமரே. விளமரே. பட்டிலகிய முளை அறிவயர் உலகினில் இடுபலி ஒட்டிலகினை மர வடியினர் உமையுர் வடிவினர் சிட்டிலகழகிய பொடியினர் விடைமிசை சேர்வதோர் விட்டிலகழகொலி பெயர்பவர் உறைவது விளமரே. விளமரே. அங்கதின் ஒளியினர் அற இடை மிளிர்வதோர் அறமுடு செங்கதிர் என நிறை மணையதோர் செழுமணி மார்பினர் சங்கதிர் பறை குழல் முழவினோடிசை தரு சரிதயரு வெங்கதிர் உருமழு உடையவரிடமெனில் விளமரே. 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 மாடமதன வளர் மதிலவையறி செய்வர் விரவு சீர் பீடன வருமறை உரை செய்வர் பெரிய பல் சரிதைகள் பாடலராடிய சுடலையில் இடம் முற நடம் நவி வேடமதுடையவர் வியன் நகரது சொல்லில் விளமரே. விளமரே. பந்தலை மழலை செய்யாழன மொழி உமை பாகமாய் கொண்டல குறைகள் அடி தொழும் அவர் வினை குறுகிலர் விந்தலை அமரர்கள் துதி செய்ய அருள் புரி விரலினர் வெண்தலை பலி கொள்ளும் விமலர் தம்பல நகர் விளமரே. 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 மனைகள் தோரிடு பலி அது கொள்வர் மதி போத்தி சடையினர் கனைகடல் அடுவிடம் அமுதுசை கரையணி மிடறினர்
முனைகட பருமதில் எரி செய்த அவர்கள் பரவும் வினைகட அருள் புரி தொழிலினர் செழுநகர் விளமாறி விளமாறே 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 ஏ நெறி கமழ் தருமுறை உணர்வினர் புணர்வுறும் மடவரல் செறி கமழ் தருவுரு உடையவர் படைபல பயில்ப பொறிகமள் தருபட அறவினர் விரவிய சடை மிசை வெறி கமள் தருமலர் அடைபவர் இடமெனில் விளமரே 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 தென்கடல் புடையணி நெடுமதில் இலங்கையர் தலைவனை பண்பட அறைதனில் அடர் செய்த பைங்கடல் வடிவீனர் கிண்கடல் அடை புனல் திகழ் சடை புகுவதோன் சேர்வீனார் சேர்வீனார் விண்கடல் விடமலி அடிகள் தம்பல நகர் விளமரே 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 தொண்டசை உறவர் துயரொரு காலனை மால்வுற அண்டசை திருவரை வெறுவுற ஆரழல்லாயினார் கொண்டல் செய் தரு திரு மிடறினர் இடமெனில் அழியினம் விண்டிசை உருமலர் நறுமது விரிபொழில் விளமரே 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 ஒள்ளிய தொழுதழு உலகினில் உலகினில் உரை செய்யும் மொழி பல கொள்ளிய களவினர் குண்டிகை அவர்தவம் அருகிலார் பள்ளியை மெய்யன கருதனின் பறிமொடு பேணூவி வெள்ளிய பிரயணி சடையினர் வளநகர் விளமரே வெள்ளிய பிரயணி சடையினர் வளநகர் விளமரே 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 வெந்தவன் பொடியணி அடிகளை விளமருள் விகிதரை வெந்தவன் பொடியணி அடிகளை விளமருள் விகிதரை சிந்தையுள் இடைபெற உரை செய்த தமிழவை செழுவிய 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 அந்தனர் புகழி உள்ளழகமர் அருமறை ஞான சம்பந்தன மொழியை உரை செய்யும் அவர் வினை பறையுமே அந்தனர் புகழி உள் அழகமர் அருமறை ஞான சம்பந்தன மொழியை உரை செய்யும் அவர் வினை பறையுமே பந்தன மொழிவை உரை செய்யும் அவர் வினை பறையுமே பந்தன மொழியவை உரை செய்யும் அவர் வினை பறையுமே ஏ திருச்சிற்றம்பலம்.
சம்பந்தன மொழியிவை உரை செய்யும் அவர் வினை பறையும். பறையும்னா அழியும். சுவாமியினுடைய புகழை, சுவாமியினுடைய அழகை இந்த பதிகம் முழுக்க சொல்லுகிறார் ஞானசம்பந்தர். முதல் பாட்டிலேயே சொல்றார், மத்தக மணி பெற மத்தகம் அணி பெற. மத்தகம்னா சிரசு. மத்தகம் அணி பெற மலர்வதோர் மதிபுரை முதல் கரம். சிரசுல நல்ல மணிகளை சுவாமி அணிஞ்சிருக்கிறார், நல்ல மலர்கள் மதியோட. மதின சந்திரன். புரை நுதல் நல்ல நெற்றியில தெரியுற மாதிரி அப்படி பிறைய அணிஞ்சிருக்கார். புரை நுதல் கரம் ஒத்தக நகமணி மிளிர்வதோர். கையில பாம்பினுடைய மணிகள் அப்படி மிளிர்வதோர் அரவினர் ஒளி கிளறு. பாம்பினை கையில வச்சிருக்கிறார். ஒளி கிளறு அரவினர் ஒளி கிளறு அத்தக அடித்தொழ. அப்பேற்பட்ட சுவாமியினுடைய திருவடியை தொழ அருள் பெறும் கண்ணோடு உமையவள். உமையம்பிகையோடு வித்தகர் உறைவது விரி பொழில். அப்பேற்பட்ட வித்தகர் உறைவது விரி பொழில் வள நக. விளமரே 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 விளமரே. ஏ ஒவ்வொரு பாட்டிலையும் சுவாமியினுடைய அந்த பட்டிலகிய முலை அறியவர். நல்ல பட்டு வஸ்திரங்களை அணிந்திருந்த பெண்கள். பட்டிலகிய முலை அறிவயர் உலகினில் இடு பலி. பலின சோறு, பிச்சை. ஒட்டிலகு இணை மரபு வடியினர். பாதரட்சைய மரத்துல இருக்கிற மரவடிவினர். வடி திருவடினா பாதரட்சை. அந்த மரத்துல செய்த பாதரட்சையை அணிந்து கொண்டு உமை உரு வடிவினர். உமையோடு சேர்ந்து சிட்டிலகு அழகிய பொடினே பொடியினர். உடம்பெல்லாம் திருநீர் பூசி விடை மிசை சேர்வதோ விட்டிலகு விட்டிலகு அழகு ஒலி பெயர்வர். பெயர் அவர் உறைவது விளமரே விளமரே விளமரே. அங்கதிர் ஒளியினர். நல்ல சூரியன் போல பிரகாசமுடையவர். அங்கதிர் ஒளியினர் அரை இடை மிளிர்வதோர் அறவோடு. அரைனா இடுப்பு. இடுப்புல நல்ல பாம்பு அணிஞ்சிருக்கார். அறவோடு பெல்ட் மாதிரி அணிஞ்சிருக்கார். அறவோடு செங்கதிர் என நிறம் அணையதோர் செழு மணி மார்பினர். நல்ல பவளம் போல மார்புடையவர். செங்கதிர் என நிறம் அணையதோர். அது போல அணையதோர்னா அணைய போல. அணையதோர் செழு மணி மார்பினர். நல்ல பவள மாலைகளை அணிஞ்சிருக்கிறார், பவள கொடிகளை. சங்கதிர் பறை குழல். சங்கு பறை குழல் முழவினோடு இசை தரு சரிதயர். இப்படி எல்லாம் வாத்தியங்கள் வாசிக்கிற அடியார்கள் வாழ்கிற வெங்கதிர் உறும் மழு உடையவர். அப்படி சூரியன் போல பிரகாசிக்கிற மழுவை, கையில மழுவை வைத்துக் கொண்டிருக்கிற பெருமான் வாழுகின்ற இடம் விளமரே விளமரே விளமரே. மாடம
அது என வளரு மதிலவை எரி செய்வர். முப்புறத்தை எரி செய்த வரலாறை சொல்லுகிறார். விரவு சீர் பீடன, பீடன பெருமை, பீடன வறுமறை உரை செய்வர், நல்ல மறைகளை ஓதுகிறார்கள். பெரிய பல் சரிதயரு பாடலர் ஆடலர் சுடலையில் இடம் முற நடம் நவில். சுடுகாட்டிலே ஆடுகின்ற ஈசன். வேடமது உடையவர் வியல் நகர், பெரிய நகர். அது சொல்லி விளமரே பண்தலை மழலை செய்யாள் என மொழி உமை பாகமாய். பண்ணோடு பாடினா எவ்வளவு இப்ப அருமையா இருக்கும். அந்த மாதிரி இங்க இருக்கிற அம்பாள் பேரு யாழினும் மென்மொழி. யாழ்னா வீண. யாழை விட அந்த அம்பிகை பேசுற பேச்சு மொழி அவ்வளவு சுவையா இருக்குமா. அதான் யாழினும் மென்மொழி அம்மைன்னு பேரு. அந்த அம்பாளை சொல்றார். பந்தலை மழலை செய்யாழன மொழி உமை பாகமா. மதுர பாஷினி. கொண்டலை குறை கடல் அடிதொழும் அவர் வினை குறுகிலர். அப்படிப்பட்ட சாமியினுடைய திருவடியை வணங்குறவங்களுடைய வினை நீங்கிரும். விண்டலர் அமரர்கள் துதி செய்ய அருள் புரி விரலினர். விரலினர் வீரமுடையவர். விரலினர் வெண்டலை பலி கொள்ளும் விமலர்தம் வலநகர் விலமரே. மனைகள் தோறும் இடு பலி அது கொள்வர் மதி பொதி சடையினர். கனைகடல் அடுவிடம் அமுதுசை கரையணி மிடறினர். விஷத்தை உண்டு மிடற தொண்டை. மிடறினர் முனை கெட வரும் மதில் எரி செய்த அவர் கடல் பரவுவார். ஆணவம் கெட முப்புறத்தையும் எரி செய்த அவருடைய திருவடியை யார் பரவுகிறார்களோ அவர்கள் வினை கெட அருள் புரி தொழிலினர் செழு நகர் விளமரே. விளமரே நெறி கமழ் தருமுறை உணர்வினர் புணர்வுரு மடவரல். செறி கமழ் தரும் உரு உடையவர் படை பல பயில்பவர். பொறி கமழ் தரு பட அரவினர் விரவிய சடை விசை வெறி கமழ் தரு மலர் அடைபவர் இடமெனில் விளமரே. இப்படி ஞான சம்பந்த பெருமான் மட்டும்தான் பாட முடியும். இப்படி பாட்டுக்கார் பாருங்க. எல்லாம் குறில் எடுத்து. சரி கமழ் தரும் முறை உணர்வினர் புணர்வுரு மடவரன். சரி கமழ் தரும் உரு உடையவர் படை பயில் பயில்பவர். பொறி கமழ் தரு பட அரவினர் விரவிய சடை மிசை வெறி கமழ் தரு மலர் அடைபவர் இடமெனில் விளமரே. திருமுறைகள்ல இல்லாததே கிடையாது. தமிழ்ல எத்தனை சந்தம், எத்தனை வண்ணம், எத்தனை அழகுகள் அத்தனையும் ஞானசம்பந்தர் பதிகத்துல மட்டும் பார்க்கலாம். தமிழ் ஆர்வலர்களுக்கு ஒரு பொக்கிஷம் ஞானசம்பந்தருடைய பதிகங்கள். தமிழ் மொழியை காதலிக்கணும். தமிழ் ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கிற மொழி. சிவபெருமான் திருவடி பக்கத்துல போய் சேர்க்கிற ஒரே மொழி தமிழ் மொழி. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய 12 திருமுறைகளும் தமிழ் நூல்களும் திருக்குறள் ஒன்றுமே போதும் இறைவன் திருவடியை அடைவதற்கு. செறி கமழ் தரும் முறை உணர்வினர் புணர்வுரு மடவரன். செறி கமழ் தருமுரு உடையவர். நல்ல இன்பத்தோட பேசுகிற நல்ல அடியார்கள், ஞானிகள். அழகான பிரகாசமுடைய உருவமுடையவர். அப்பேற்பட்ட பெருமான் படை பல பயில்பவர். பொறி கமழ் தரு பட அரவினர் விரவிய சடைமிசை வெறிகமழ் தருமலரடைபவர் இடமனில் விளமரே. தென்கடல் புடையணி நெடுமதில் இலங்கையர் தலைவனை இராவணனை. பண்பட வரை, வரைனா மலை, பண்பட வரைதனில் கைலை மலைக்கு கீழே அப்படியே அமுத்தினாராம். வரைதனில் அடர் செய்த பைங்கடல் வடிவினர். தின்கடல் அடை புனல் திகழ் சடை புகுவதோர் சேர்வினார். பின்கடல் விடமலி அடிகள் சம்பல நகர் விளமரே.
விழுமரே ஏ தொண்டிசை உறவரு துயருரோ காலனை மாழ்வுற காலனை காலால் கடிந்த கற்பகம் அண்டல் செய் திருவரை வெறுவுற ஆரழலாயினார். பிரம்மாவும் விஷ்ணுவும் காண முடியாத ஆரழலாயினார். கொண்டல் செய் கொண்டல்னா மேகம். கொண்டல் அந்த மேகம் மாதிரி கருப்பா இருக்குதான் அந்த நஞ்சு. கொண்டல் செய் தரு திருமிடரினர் இடம் எனில் அழி இனம். அழினா வண்டு. அழி இனம் வண்டுகள்லாம் பாடுது. விண்டிசை உருமலர் நறுமது விரி பொழில் விளமரே 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 ஒள்ளியர் தொழுதழ உலகினில் உரை செய்யும் மொழி பல. கெட்டவர்கள் ஒள்ளியர்கள். கொள்ளிய களவினர். கொள்ளிக்கட்டைய மாதிரி இருக்கிற களவுடையவர்கள், பிற மதத்தவர்கள், சிவனை நிந்திப்பவர்கள், பொய் தூஷணவாதிகள், புரட்டுவாதிகள். கொள்ளிய களவினர் குண்டிகை அவர் தவமறியார். புத்தர்களும் சமணர்களும் தவம் அறியாதவர்கள். கையிலே குண்டிகை கமண்டலத்தை வச்சிருப்பாங்க. பள்ளியை மெய்யன அவர்கள் வாழுகிறதுக்கு பேரு பள்ளி, சமன் பள்ளின்னு பேரு. இப்ப பாசறை வன்சாலை அப்படின்னு சொல்றோம். அவர்கள் வாழுகிற இடத்துக்கு விகாரை, அது பள்ளின்னு பேரு தமிழ்ல. பள்ளியை மெய்யன கருதன் மின். அங்க போய் உட்கார்ந்து அவங்க சொல்றத கேட்காத. பள்ளியை மெய்யன கருதன்மின் பறிவோடு பேணுவீர் வெள்ளிய பிறை அணி. வெள்ளி போன்ற பிறை அணிந்த சடையுடையவன் எங்கள் பெருமான் வாழுகின்ற விளமரை சென்று அடை. வளநகர் விளமரே விளமரே வெந்தவெண் பொடிய நீ அடிகளை விளமருள் விகிர்தரை சிந்தையுள் இடைபெற உரை செய்த தமிழை செழுவிய அந்தனர் புகழிமுள் அழகமர் அருமறை ஞான சம்பந்தன மொழிவை உரை செய்யும் அவர் வினை பறையுமே. அவர் வினை பறையுமே. அவர் வினை பறையுமே. அவர் வினை பறையுமே. திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்த பெருமான் விளமரை வழிபட்டத பெரிய புராணத்திலே பாடி வியப்புறுவோம். நீடு திருவாஞ்சியத்தில் அமர்ந்த முக்கன் நீலமிடற்று அருமணி வணங்க போற்றி. பாடொலி நீ தலையாலங்காடு மாடு பரமர் பெருவேலூரும் பணிந்து பாடி நாடு புகழ் தனி சாத்தங்குடியில் நன்னி நம்பரு திருக்கர வீரம் நயந்து பாடி தேடும் மறைக்கு அறியாத்தம் விளமரு போற்றி. விளமரு போற்றி
திருவாரூர் தொழ நினைந்து சென்று புக்கார். திருவாரூர் தொழ நினைந்து சென்று புக்கார் விளமர் போற்றி. திருவாரூர் தொழ நினைந்து சென்று புக்கார். அருணகிரி சுவாமிகள் அருளி செய்த பொது தல திருப்புகள். பாகேஸ்வரி ராகம். தன தனன தன தனன தந்தன தந்தன தன தனன தன தனன தந்தன தந்தன தன தனன தன தனன தந்தன தந்தன தன தான. தரணிமிசை அணையிடத்து முந்தியில் வந்தோகும் துளி பயிறு கழலினைய அண்டமும் கொண்டதில் தசைபுதிர நின நிறைய அங்கமும் தங்க 9 வாயும் 9 வாயும் தரு கரமொடினிய பதமும் கொடங்கு 9 பெருகி ஒரு பதனவணி வந்து கண்டன்புடன் தனையன நடை பழகி மங்கை நன் சிங்கியின் வசமாகி 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 சிறுகி உடல் வளைய நடை தண்டுடன் சென்று பின் இடையனவும் அருவி மனை முந்தி வந்தந்தகன் சிதற உயிர் பிணமெனவே மைந்தரும் பந்துவும் அயர்வாகி 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 சடமிதனை எடுமின் என்று கொண்டன்புடன் சுடலை மிசையறியினிட வெந்து பின் சிந்திடும் சனனமிது தவிர இரு தண்டையும் கொண்ட பைங்கழல் சாராய். தண்டையும் கொண்ட பைங்கழல் சாராய். செருவெதிர் மசுரர் கிளை மங்க எங்கெங்கனும் தழுகருடன் அயனமிது கண்டு கொண்டம்பரம் திரியமிகு அலகையுடன் வெங்கனம் தங்களில் மகிழ்வாகி மகிழ்வாகி மகிழ்வாகி. சினகாசுரர் உடலமிது தின்று தின்றின்புடன் மேலை பறை முழவு துடி பம்பையும் சங்கமும் தவமோத சரவரிசை விடு குமர அண்டதம் பண்டுரும் சிறையை விட வரு முருக என்று வந்திந்திரன் சதுர்முகனும் அடி பரவ மண்டு வெஞ்சம் போரும் கதிர்வேலா கதிர்வேலா கதிர்வேலா. சக முழுதும் அடையகமுதுண்டிடும் கொண்டலும் தெரிவறிய முடியினரவங்களும் திங்களும் சலமித்தழி அணியும் ஒரு சங்கரன் தந்திடும் பெருமாளே சங்கரன் தந்திடும் பெருமாளே சங்கரன் தந்திடும் பெருமாளே பெருமாளே. மிக நீண்ட நெடிய திருப்புகள். தரணிமிசை அணையினிடம் முந்தியின் வந்தோகும். தரணி உலகத்துல அணைனா அம்மா. தரையின் மிசை அணையினிடம் அன்னையினிடம் அது இடைக்குறை. தரணி மிசை அன்னையினிடம் உந்தியில் வந்து புகும். அம்மானுடைய வயிற்றுல யோனி மூலமாக விந்து ஒரு பயிர் அளவு ஒரு விந்து உள்ளே சென்று
வந்து புகும் துளி பயறு கழலினைய அண்டமும் கொண்டதின் தசையுரு நினை நினவர நின தசை உதிரம் நின நிறைய அங்கமும் தங்க 9 வாயும் வயிற்றிலே விந்து சென்று தசை உதிரம் நினம் சதையெல்லாம் உருவாகி அங்கமெல்லாம் உருவாகி 9 வாசல் கண்ணு மூக்கு வாய் எரிவாய் கருவாய் என்கிற 9 ஓட்டை உருவாகி அதுல ஒண்ணு அடைச்சா கூட வாழ முடியாது. 9 வாயும் தரு கரமோடு இனிய பதமும் கொடுங்கு 9ம் பெருகியதொரு நல்ல கை காலு தலையோட 9ம் பெருகியதொரு 11 10 மாசம் கழிச்சு வந்து கண்டு அன்புடன் அந்த குழந்தை பிறந்த உடனேயே கையில் எடுத்து அன்போட கொஞ்சி என்னுடைய மகன் தன்னையன் என நடைப்பழகி அந்த குழந்தை நல்லா வளர்ந்து கட்டிலும் காளையாக வாலிப வயது அடைஞ்ச உடனேயே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றோம். மங்கைதன் சிங்கியின் வசமாகி உலக நிலையாமையை சொல்லுகிறார் அருணகிரி சுவாமி. வசமாகி பிறகு வயசு ஆகுது, உடம்பு திருகி போகுது, உடம்பு அப்படியே கூணு விழுந்து திருகுது. திருகி உடல் வளைய நடை தண்டுடன் கையில ஸ்டிக்கு தண்டுடன் சென்று பின் கிடையனவும் அருவி மனை முந்தி வந்து அந்தகன் படுத்த படுக்கையான பிறகு அந்தகன்னா யமன், யமன் வாசல்ல வந்து நின்று சிதற உயிர் அந்த உயிரை கொண்டு போன பொழுது சுற்றத்தார்களும் மைந்தர்களும் மனைவிகளும் நம்முடைய பேரை நீக்கி பிணம் என்று பேர் வைப்பார்கள். பிணம் என மைந்தரும் பந்துவும் பந்துன சுற்றத்தார்கள் பந்துவும் அயர்வாகி ஷடம் இதனை ஜடம் செத்து போன பிணம் எடும் எடுமின் அடுத்த வேலைக்கு போகணும் சீக்கிரம் எடுங்க எடும் எடுமின் என்று கொண்டு அன்புடன் சுடலை மிசை எரியினிட நல்ல அன்போட கொண்டு போய் சீக்கிரமா எரிச்சிடணும் அப்படின்னு சுடுகாட்டுல கொண்டு போய் எரியினிடை வெந்து பின் சிந்திடும் சனனம் இது ஒரு வாழ்க்கையா? ஜனனம் இது தவிர உன்னுடைய 2 தண்டைகள் சிலம்பு அணிந்த உன்னுடைய 2 தண்டைகளையும் பாதங்களையும் என் திருவடி மேல என்னுடைய சிரமேல வை முருகா. 2 தண்டையும் கொண்ட பைங்கழல் தாராய் செருவெதிர அசுரர் கிளை மங்க எங்கனும் கழுகு கருடன் அணையமிது கண்டு கொண்டு அம்பரம் திரியமிகு அழகையுடன் வெங்கணம் தங்களின் மகிழ்வாகி. முருகப்பெருமான் அசுரரை தலையை அறுத்தறுத்து விழுத்துகிறார். அந்த அசுரருடைய பிணங்களை தின்பதற்காக கழுகும் கருடனும் அப்படியே கூர்மையான பார்வையோட அப்படி அம்பரத்துல திரிந்து கொண்டிருக்கிறார்களாம். பேயும் அலையுது. அழகைன்னா பேய். திரியமிகு அழகையுடன் வெங்கணம் தங்களின் சின அசுரர் உடலம் அது தின்று தின்று இன்புடன் பேய்கள்லாம் அந்த பிணத்தை தின்று அந்த மகிழ்வாகி அந்த பறைகள்லாம் கொட்டுதா எப்படி? டுமு டுமுட டுமு டுமுட டுண்டு டுண்டு திமிலை பறை முழவு துடி பம்பையும் சங்கமும் தவமோத டுமுடுமுட டுமுடுமுட டுண்டு டுண்டுமிலை பறை முழவு துடி. அந்த பேய்கள்லாம் அப்படியே மத்தளங்களை கொட்டி சங்கு முழங்கி பறை அடிக்குது. அது அப்படியே பாட்டிலேயே சொல்றாரு. அப்படி அந்த பேய்கள்லாம் ஆட சரவிசைகள் முருகப்பெருமான் அம்பை விட்டுக்கிட்டே இருக்கிறார், அசுரர்களை அழிக்கிறார். சரவரிசை விடு குமர அண்டம் தம் பண்டுரும் சிறையை விட வரு முருக என்று வந்து இந்திரன் தேவர்களை சிறை மீட்க வேண்டி இந்திரன் முருகப்பெருமானை வேண்ட சதுர்முகன் பிரம்மாவும் முருகனை அடிபணிய அடிபரவ மண்டு வெஞ்சம் பொறும் கதிர்வேளா கதிர்வேளா ஜக முழுதும் அடைய அமுதுண்டிடும் கொண்டலும் மகாவிஷ்ணு. உலகத்தையே வாயில அடக்குன மகாவிஷ்ணு. ஜக முழுதும் அடைய அமுதுண்டிடும் கொண்டல்னா மகாவிஷ்ணு. கொண்டல்னா மேகம்னு சொன்ன மேகவர்ணன். மேகவர்ணன் சுபாங்கம், இப்படி மேகம் போல வர்ணம் உடையவர் மகாவிஷ்ணு. அதான் கொண்டலும்
தெரிவறிய முடியின் அரவங்களும் சடையில பாம்பு அணிந்த திங்களும் சந்திரன் அணிந்த சிவபெருமான் சலமிதழி வில்வங்களை அணிந்த சலமிதழி அணியும் ஒரு சங்கரன் தந்திடும் பெருமாளே. அப்படி மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் போற்றுகின்ற எங்கள் பெருமாளே என்று முருகப்பெருமானை வாழ்த்தி பாடுகிறார் அருணகிரி சுவாமிகள். அவர் திருவடியை போற்றி அடுத்த திருத்தலத்திற்கு செல்லுவோமாக. திருச்சிற்றம்பலம். திருக்கரவீரம். கரவீரம் அப்படின்னு சொன்னா அலரி மலர். அலரி, இப்போ அலரின்னா யாருக்கும் தெரியாது. இந்த அலரிங்கிற வார்த்தை மருவி போய் அரளி அப்படின்னு வந்துருச்சு. செவ்வரளி, இப்ப அரளியில வெண்ணரளி, பொன்னரளி, காச அரளி அப்படின்னு அரளி. அலரிங்கிறதா அதுக்கு பேர், உண்மையான பேர் அலரி மலர் அப்படின்னு பேர். இன்னமும் இந்தியாவுல தேசிய நெடுஞ்சாலைகள்ல நடுவுல இருக்கிற செடி அலரி. அலரி அப்படின்னு மாறிடுச்சு. அப்படி இந்த ஊர் முழுக்க பொன் அலரி, பொன் அரளி, பொன் அரளி மலர் காடாக இருந்ததுனால அதுக்கு பேரு கரவீரம். கரவீரம்னா பொன் அலரி அப்படின்னு பேரு, அரளி மலர் இருக்கிற இடம். கௌதம முனிவர் என்கிற முனிவரை சிவபெருமான் இந்த வனத்துல போய் சென்று நீ சிவலிங்கம் செய்து என்னை வழிபடு என்று சொல்ல, கௌதம முனிவரும் சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு செய்தார். சிவபெருமான் வந்தார். கௌதம முனிவரே, உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்டார். அவர் சொன்னார், சுவாமி, நீ இருக்கிற வரைக்கும் நான் இருக்கணும், நான் இருக்கிற வரைக்கும் நீ இருக்கணும், உன்னை வழிபடக்கூடிய அடியவர்கள் என்னையும் வழிபட வேண்டும் அப்படின்னு கேட்டார். வேண்டுவார்க்கு வேண்டுவதே தரக்கூடிய ஈசன் அந்த முனிவரை தல விருட்சமாக மாற்றினார். தல விருட்சமாக மாற்றினார். அதனால திருமணமாகாத அன்பர்கள், இங்கு வரக்கூடிய அடியவர்கள் முதல்ல தல விருட்சத்தை வழிபட்டுட்டு தான் அந்த சுவாமியை வழிபடுறாங்க. தல மரத்தை வழிபட்டு, அலரி மரத்தை வழிபட்டு விட்டு சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்கள். இப்பொழுது இந்த ஊருக்கு பேரு கரையபுரம். கரையபுரம், கரை வீரம்னு பேரு. திருக்கண்ணமங்கைன்னு மங்களாசாசனம் பெற்ற திருவாரூருக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கிற ஒரு தலம். பிரம்மா வழிபட்டது, தேவகன்னியர்கள் வந்து இறைவனை வழிபட்ட தலம். ஞான சம்பந்தர் ஒரு இரவு தங்கி இருந்து வழிபட்ட தலம். அதை விட சிறப்பு, இந்த ஊர்ல கழுதை வழிபட்டு முக்தி அடைந்தது. ஒவ்வொரு ஊர்ல ஒரு பிராணிகள் வழிபட்டது. எறும்பு, ஈ, நாரை, கொக்கு, நரி, பசு, பாம்பு, குரங்கு அப்படின்னு சொல்றோம். இந்த ஊர்ல கழுதை வழிபட்டது. ஒரு கழுதை இந்த சுவாமியை வழிபட்டதா. சுவாமி சொன்னாரா, நீ நேர இங்க பக்கத்துல இருக்கிற நாகூர்னு ஒரு ஸ்தலம், நாகூர், அதுவும் ஒரு வைப்பு ஸ்தலம். இஸ்லாமியருடைய தலம் பின்னால மாறிடுச்சு. நாகூர் அப்படின்னா பின்னால இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய, நாகூர்னா பாம்பு வழிபட்ட, ஆதிசேஷன் வழிபட்ட இடம் நாகூர். அந்த கழுதை இந்த சுவாமியை வழிபட்டுட்டு நேர நாகூர் வரைக்கும் போமா. அதனால இன்னமும் அந்த கோயில இருந்து நாகூர் வரைக்கும் வீடே கிடையாது, கொடிமரமும் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த கழுதைக்கு சிவலிங்கத்தோட ஐக்கியமாகக்கூடிய வாய்ப்பை வழங்கினார், முக்தி வழங்கினார். கழுதைக்கு கூட முக்தி வழங்கிய ஸ்தலம் இந்த கரைவீரம். சிவபெருமானுடைய கருணை என்னவென்று சொல்லுவது. அப்பேற்பட்ட கரவீரம், அரளி செடி, அரளி மரம் தலவிருட்சமாக இருக்கிற ஸ்தலம். இந்த அம்பிகைக்கு பேரு பிரத்யக்ஷம் இன்னம்பை. பிரத்யக்ஷம்னா நேரடியாவே, பிரத்யக்ஷம் சமஸ்கிருதம், அது தமிழ்ல நேர, உடனடியா லேட் ஆகாம, தாமதம் இல்லாம உடனடியா வர்றதுக்கு பேரு பிரத்யக்ஷம், நேரடியா அவங்களே வர்றது. மின்னம்மை, அப்படி மின்னல் போன்ற ஒளி உடைய அம்பிகை அப்படின்னு அர்த்தம். அனவரதம்னா அப்படி கலம், அனவரதம், இது பேர் அனவரதம்னு பேர். சுவாமியினுடைய அனவரதத்துல இருந்து தீர்த்தம் வந்ததுனால அனவரத தீர்த்தம் அப்படின்னு பேரு. திருவிளமரும் சரி, திருக்கரவீரமும் சரி கிராமங்கள்ல இருக்கிற ஸ்தலம்.
தேடி கண்டுபிடிச்சுதான் போய் பார்க்கணும். வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் இந்த ஸ்தலமெல்லாம் சென்று தரிசனம் செய்து பெருமானை வழிபடுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கோயிலை கட்ட முடியாது. ஆனா இந்த கோயிலுடைய பதிகத்தை பாடலாம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த கோயிலை விளக்கரிக்க வைக்கலாம். அந்த புண்ணியத்தை எங்களுடைய திருக்கூட்டமானது நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்களும் சேர்ந்து இந்த மாதிரி நலிவுற்ற தலங்களுக்கெல்லாம் விளக்கரிக்கக்கூடிய வாய்ப்பை செய்து வருகிறார்கள். அந்த பணி தொடர்ந்து தடையில்லாமல் நடைபெற்று வருவதற்கு சிவஞான தமிழ் பேரவை அன்பர்களும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். இந்த முற்றுவதனுடைய வாயிலாக பல தலங்கள் காப்பாற்றப்படுகிறது. பல பதிகங்கள் பாடுகிறோம். ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு பலன் உண்டு. பதிகம் பாடினா நிச்சயமா சிவபெருமான் அதனுடைய பலனை கொடுத்தே தீருவார். ஒரு பதிகம் பாடினாலும் சரி, ஒரு பாட்டு பாடினாலும் சரி, பதிகம் பாடினா அதுக்குரிய பலனை சிவன் தந்தே தீரணும். இது சட்டம், விதி. அதனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் சோர்வில்லாமல் அன்பர்கள் இதிலே கலந்து கொண்டு சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி, ஞானசம்பந்த பெருமான் பாடிய பழந்தக்கராகம் அப்படிங்கிற ஒரு பண்ணு, பழந்தக்கராகம்னு பேரு. ஆரபி ராகம் அல்லது சுத்த சாவேரி. அலை கடலின் மீதோடி அன்னுளைஞர் வீசும் அன்னுளையர் வீசும் வலை கடலில் வந்தேறு சங்கம் அலர்கடலை வெண்முத்து அவிழ் வயல் சூழ் வீங்கு புனல் காடிகே பொன் முத்தமிழ் பயந்தான் பொன் முத்தமிழ் பயந்தான் அறியும் நம்பினைங்கிறார். அறிதல்னா அறிதல். இந்த கரிகாவெல்லாம் காய்கறிய அறிதல் அப்படிம்போம். ரெண்டா பிளக்கிறது. அப்படி பிறந்ததான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி நம்முடைய வினைகளை சுவாமி அறிவாராம், நீக்குவார். அறியும் நம் வினை உள்ளனகாசர வரிகொள் மாமணி போல் கண்டம் கரியவன் திகழும் கரவீரத்தம் பெரியவன் கழல் பேணவே பெரியவன் கடல் பேணவே 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 ஏ அன்பர்கள் பாடுவதற்கு ஏற்ப இதை மனப்பாட முறையில் பாடுவோமாக. அறியும் நம்பினை உள்ளன ஆசர வரிகொள் மாமணி போல் கண்டம் கரியவன் திகழும் கரவீரத்தம் பெரியவன் கழல் பேணவே 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 தங்குமோவினை தாழ் சடை மேலவன் திங்களோடு உடன் சூடிய கங்கையான் திகழும் கரவீரத்தம் சங்கரன் கழல் சாரவே சங்கரன் கழல் சாரவே சங்கரன் கழல் சாரவே ஏதம் வந்தடையாயினி நல்லன பூதம் பல்படையாக்கிய காதலான் திகழும் கரவீரத்தம் நாதன் பாதம் நணுகவே நாதன் பாதம் நணுகவே
நாதன் பாதம் நணுகவே பறையும் நம்பினை உள்ளன பாழ்பட மறையும் மாமணி போல் கண்டம் கரையவன் திகழும் கரப்பிரத்தும் இறையவன் கடல் ஏத்தியே ஏத்தவே இறையவன் கடல் ஏத்தவே ஏத்தவே பண்ணினார் மறை பாடலன் ஆடலன் விண்ணினார் மதில் எய்தமோ கண்ணினான் உறையும் கரவீரத்தை நன்னுவார் வினை நாசமே நன்னுவார் வினை நாசமே நிழலினார் மதி சூடிய நீள் சடை அழலினார் அழலேந்திய கழலினார் உறையும் கரவீரத்தை தொழவல்லார்க்கில்லை துக்கமே கழலினார் உறையும் கரவீரத்தை தொழவல்லார்க்கில்லை துக்கமே தொழவல்லார்க்கில்லை துக்கமே பண்டர் மும்மதில் மாய்த்தர எய்தவன் அண்ட நாரழல் போலோடினே கண்ட நாருரையும் கரவீரத்து தொண்டர் மேல் துயர் தூரமே தொண்டர் துயர் தூரமே துயர் தூரமே புனலிலங்கையர் கோன்முடி பத்திவ சினவலாண்மை சகோத்தவன் கனலவன் துறையும் கரவீரம் எனவல்லார் கிடர் இல்லையே கனலவன் முறைகின்ற கரவீரம் எனவல்லார்க்கு இடரில்லையே ஏ வெள்ளை தாமரையானொடு மாலுமாய் தெள்ள நீதி திரளாகிய தெள்ள தீத்திரளாகிய கள்ளத்தான் உறையும் கரவீரத்தை உள்ளத்தான் வினை ஓயுமே உள்ளத்தான் வினை ஓயுமே செடியமன் செடி அமன்னொடு சீவரத்தார் அவர் கொடியவ உரை கொள்ளேன்மின் கடியவன் உரைகின்ற கரவீரத்து அடியவர் கிளை அல்லலே அடியவர் கிளை அல்லலே 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 வீடிலான் விளங்கும் கரவீரத்தம் சேடன் மேல் கசிவார் தமிழ் வீடிலான் விளங்கும் கரவீரத்தம் சேடன் மேல் கசிவால் தமிழ் நாடு ஞான சம்பந்தன சொல்லிவை பாடுவார்க்கில்லை பாவமே தமிழ்நாடு ஞான சம்பந்தன சொல்லிவை பாடுவார்க்கில்லை பாவமே இல்லை பாவமே இல்லை. கரவீரம்னு சொன்னாவே அல்லல் போகுமா, வினை ஓயும், பாவம் நீங்கும், துயர் தூரமாகும், துக்கம் வராது அப்படின்னு ஞானசம்பந்தர் ஒவ்வொரு பாட்டிலேயும் பலன் சொல்லுகிறார். அப்பேற்பட்ட புண்ணிய தலம். இந்த பதிகத்தை பாடியும் கேட்டும் பயன்பெற்று நம்முடைய துன்பம், துக்கம், துயரம், அல்லல், இடர் இவையெல்லாம் நீங்குவதற்கு இந்த பதிகம் நமக்கு துணை செய்யும். தமிழை நாடுகின்ற, கசிவால் நாடுகின்ற ஞானசம்பந்தன் இந்த பதிகத்தை யார் பாடினார்களோ, யார் கேட்டார்களோ, அவர்கள் செய்த முன்னைய பாவங்கள் யாவும் தீரும் என்று பதிக பலனை சொல்லுகிறார் காழி பிள்ளையார். அவர் திருவடியை நாம் சிரமேற்கொண்டு போற்றி
வழிபாட்டை நிறைவு செய்வோமாக. அருணகிரி பெருமான் பாடிய திருப்புகழ். நீடு திருவாஞ்சியத்தில் அமர்ந்த முக்கண் நீல மிடத்தருமணியை வணங்கி போற்றி பாடொளி நீர் தலையாலங்காடு மாடு பரமரு பெருவேளோரும் பணிந்து பாடி நாடு புகழ் தனி சாத்தங்குடியில் நன்னி நம்பரு திருக்கர வீரம் நயந்து பாடி தேடு மறைக்கு அறியார் விளமறு போற்றி திருவாரூர் தொழ நினைந்து சென்று புக்காறு. சதன அருணகிரி சுவாமிகள் பாடிய திருப்புகழ். ராகம் நாட்டக்குறிஞ்சி. தன தன தனன தன தான தான தனன தன தான தான தனன தன தான தான தன தான நகரமிரு பாதமாகி மகர வயிறாகி மார்பு நடு சிகரமாகி வாய் வகரமாகி நதி முடிய சாரமாகி புதிய திருமேனியாகி நம சிவய மாமயாகி எழுதான எழுதான அகர உகரேத மோரோம சகர உணர்வான சூரன் அறிவில் அறிவான பூரணமாகும் அதனை அடியேனும் போதி இதய கமலாலயாகி மறுவும் அவதான போதம் அருள்வாயே முருக அருள்வாயே. புகனும் அருளாண்மை கூற மகரும் எனும் சாப்பதாரி உரைய கலவேளை மீது தனிவூரும் குழலி வடிவாக வேணும் பரதவமாக மீது புலவு திரை சேருமாது தன்னை நாடி தன்னை நாடி அகில உலகோர்கள் காண அதிசயமதாக மேவி அரிய மனமே செய்தேக வளை தேடி அருமுகவன் மீகரான பிறவி அமராசை வீசும் அசபை சக சோதீநாத பெருமாளே அசபை சக சோதி நாத பெருமாளே. அசபை சகர் ஜோதி திருவாரூர் தலத்தை சொல்லுகிறார். அசபை நகர், அஜபை, அசபா நடனம். மூச்சு மேலும் கீழும் வாங்குறதுக்கு பேரு அசபைன்னு பேரு, அஜபா மந்திரம்னு பேரு. மேலும் கீழும் மூச்சுல சொல்ற மந்திரம் அஜபை அசபை. அப்பேற்பட்ட அசபை கூடுகிற ஸ்தலம் திருவாரூர். சுவாமி மிக அழகாக பாடினார் அருணகிரி சுவாமிகள். நகரம் இரு பாதமாகி, சிவபெருமானுடைய பாதம் நகரம். மகர வயிறாகி, சுவாமியுடைய பனி வயிறு, வயிறுல மாவண்ணா பிறக்குது.
மார்பு நடு சிகரமாகி நம சி வாய் பகரமாகி நம சிவ நதி முடிய சாரமாகி நதி முடிய சாரமாகி இந்த இடம் நெற்றி நம சிவய உதய திருமேனியாகி நம சிவய மாமயாகி எழுதான அப்பேற்பட்ட பஞ்சாட்சர மந்திரத்தை மிக சிறப்பு வாய்ந்த பஞ்சாட்சர மந்திரமும் அகர உகரேத ஓம சகர உணர்வான சூரன் சூரபத்மனும் பிரணவத்தை உணர்ந்திருந்தானா. அத கந்தபுராணம் மிக அழகா சொல்லுது. சூரபத்மனுக்கும் பிரம்மாவுக்கும் தெரிஞ்ச ரகசியமா பிரம்மத்தை உணர்ந்த சூரன் அந்த பிரணவம்ங்கிற மந்திரத்தை சூரன் தெரிஞ்சிருந்தானா. முருகப்பெருமானை பார்த்ததுனால அவனுக்கு ஞானம் வந்துதான். உணர்வான சூரன் அறிவில் அறிவான பூரணமாகும். அப்பேற்பட்ட நமசிவாய மந்திரமும் பிரணவ மந்திரமும் பூரணமாகும். அதனை அடியேனும் போதி அதனுக்கு அப்பேற்பட்ட மந்திரத்தை அடியனுக்கு சொல்லு முருகா. அதனை அடியேனும் போதி இதய கமலாலயாகி அதை இதயத்துல வச்சு நான் தினந்தோறும் சொல்லணும். மறுவும் அவதார போத மருள்வாயே எனக்கு அப்பேற்பட்ட அவதானம் அந்த நிலையை எனக்கு தருவாய். நமசிவாய மந்திரத்தையும் அந்த பிரணவ மந்திரத்தையும் எனக்கு சொல்லு. குகனும் அருளாண்மை கூற சிவபெருமான்கிட்ட கைலாயத்துல சுவாமி அம்பிகைக்கு ஆகமத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். அம்பிகை எங்கேயோ வேடிக்கை பார்த்தார்கள். சுவாமிக்கு கோபம் வந்து அம்பிகைய நீ மீனவ குளத்துல போய் பெண்ணாக பிறப்பாய் என்று சொல்ல விநாயக பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் கோபம் வந்து சுவாமி கிட்டேயே எதிர்த்து நின்று பேசி அவர் கையில இருந்த ஆகமத்தை பிடுங்கி கடல்ல வீசினார்கள். முருகப்பெருமானும் விநாயகரும். விநாயகருக்கு சாபம் தர முடியாது. அதனால முருகப்பெருமானுக்கு மதுரையில உருத்திர சன்மன்கிற பெயர்ல ஊமை பையனாக ஊமை குழந்தையாக நீ பிறப்பாயின்னு சாபம் கொடுத்தார். அம்பிகைய மீனாக பிறக்க மீனவ குலத்தில் இருக்கக்கூடிய மீனவ பெண்ணாக மாற்றினார். நந்தியம்பெருமான சுறாமீனாக பிறந்து இந்த ஆகமத்தை காப்பாற்ற சொன்னார். வலை வீசிய படலம்னு ஒரு படலம் அத சொல்றார். குகனும் அருளாண்மை கூற மகரமெனும் சாபதாரி குறையகல வேளை மீது தனி ஊரும் குழவி வடிவாக குழவினா குழந்தை குழவி வடிவாகவே நம் பரதர்னா செம்படவர் மீன் பிடிக்கிறவங்க பரதர் தவமாக மீறு குளவு திரை சேரும் மாது உமை அம்பிகை அந்த குழந்தையாக தன்னை நாடி அகில உலகோர்கள் காண அதிசயமாக தாகமேவி அரிய மனமே செய்தேக வளை தேடி அப்பேற்பட்ட அம்பிகையை சுவாமி மீனவனாக சென்று அந்த மீனவ குலத்தில் பிறந்த அன்னை பராசக்தியை திருமணம் செய்து ஆகமத்தை மீட்டு அருளினார். அந்த வரலாறை சொல்றார். வளை தேடி அருமுகவன் மீகரான பிறவி அமராசை வீசும் பேர்பட்ட அருமுகவனுடைய பிறவியை நீக்கி அவர் ஊமைத்தன்மையை நீக்கி தமிழ் சங்க புலவராக அவரை மாற்றி அருள் செய்த திருவாரூரில் அமர்ந்திருக்கிற முருகப்பெருமானே திருவாரூர் அசபை சகர் சோதி நாத பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வழிபாட்டை நிறைவு செய்து நாம் திருக்கர வீரத்திலேயே தங்கியிருந்து அடுத்த வாரம் மற்றொரு தலத்தை சந்திப்போம், சிந்திப்போம், அனைத்து அன்பர்களையும் ஒன்று சேர்ப்போம். முற்றோதல்ல எல்லாரும் ஆர்வமா இந்த வழிபாட்டுல எல்லாரும் ஆர்வமா வந்து கலந்து கொள்ளுங்கள். சோர்வில்லாம கலந்து கொள்ளுங்க.
உங்க வாழ்க்கையில எந்த துன்பமும் துயரமும் வராது. மன நிம்மதி ஏற்படும். நினைத்த காரியம் கைகூடும். கடைசி வரையிலும் இருந்து மகுடம் சொல்லிவிட்டு பிறகு நீங்கள் செல்லுங்கள். 10 நிமிடம் பொறுத்திருந்து அனைவரும் ஒன்றாக மகுடம் சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த வாய்ப்பை நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த நல்ல பணியை செய்து வருகிற நம்முடைய அர்ஜுனமணி ஐயா போன்றவர்கள், அன்புஜெய ஐயா போன்றவர்கள், நந்திருமணி ஐயா போன்ற ஏனைய அன்பர்கள் எல்லோரையும் வாழ்த்தி வணங்கியும், இதில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து அன்பர்களையும் வாழ்த்தி வணங்கியும் நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். சுவாமியினுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியனுடைய பணிவன்பான வணக்கம். இந்த மன்றத்திலே கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய வணக்கம். பாகமாயுமையினை பகிர்ந்திடும் பண்பினன், போகமாய் அமர்ந்தருள் பொழிந்திடும் புண்ணியன், நாகமும் திங்களும் நலம் பெற வைத்தவன், தேகமார் சிவாக்கரர் சீர்கழல் போற்றியே, தேகமார் சிவாக்கரர் சீர்கழல் போற்றியே. இறைவன் உருவிலே எழுந்தருளி இருக்கின்றான் என்ற கருத்தினை சொல்லும் பாடல் இது. அந்த வகையிலே பெருமான் இறைவனுடைய வடிவை எங்கள் குருநாதரின் வடிவிலே நாங்கள் கண்டு அவரை வணங்குகின்றோம். இன்று எத்தனை அரிய ஒரு தல வழிபாடாக அமைந்திருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்கும்போது நெஞ்சு நிகழ்கிறது. சுவாமிகள் எம்மை சென்ற வாரம் திருவாரூர் பறவையுண் மண்டலி என்ற கோயிலிலே தங்க வைத்திருந்தார்கள். பல வாரங்களாக திருவாரூர் பெருமானை மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் சுவாமிகளின் வழிகாட்டலில் வழிபட்டு கொண்டிருந்தோம். இந்த வாரம் திருவாரூர் பெருமானின் அருளுடன் சுவாமிகள் திருவிளமர் என்னும் அரிய தலத்துக்கு நம்மை அழைத்து சென்றார்கள். கிராமத்திலே இருக்கின்ற தலம், அதிகம் மக்கள் போகாத தலம். இந்த தலங்களுக்கெல்லாம் சுவாமிகள் திருப்பணிகள் செய்து வருகின்றார்கள் என்ற செய்தியை சுவாமிகள் சொன்னபோது மிகவும் அருமையாக இருந்தது. பதஞ்சலி முனிவர் அருள் பெற்ற தலம். அம்மை பெயர் யாழினம் மென்மொழி அம்மை. பேச்சு வராத குழந்தைகளுக்கு அம்மைக்கு அபிடேகம் செய்த தேனை நாக்கில் தடவ பேச்சு வருகின்ற அற்புதம் இன்றும் நிகழ்கின்ற அதிசயத்தையும் சுவாமிகள் சொன்னார்கள். பிதிர் தோடம் நீங்க இந்த தலத்திலே அமாவாசை என்று சுவாமிக்கு அன்னா அபிடேகம் செய்தால் அந்த தோஷம் நீங்கும் என்றும் சுவாமிகள் சொன்னார்கள். இத்தலத்திலே சம்பந்த பெருமான் அருளிய மத்தக மணிபெற என்று தொடங்கும் பதியத்தை சுவாமிகள் பாடினார்கள். இப்பதியத்தின் சந்தம் முருகு சந்தம் எனப்படும். அதனை பலவிதத்திலும் இந்த பதிக பாடல்களை சந்தத்தோடு பாடி சுவாமிகள் எமக்கு விளக்கியமை மிகவும் அருமையாக இருந்தது. சாதாரி பண் இலகுவான பண்ணல்ல, பதிக சந்தமும் சிரமமானது. இருந்தும் சுவாமிகள் எவ்வளவு எளிதாக இந்த பதிகத்தை பாடினார் என்று கேட்டபோது மிகவும் வியப்பாக இருந்தது. பின்னர் பதிக பாடல்களுக்கு சுவாமிகள் சிறப்பாக பொருள் சொன்னார்கள். பதிகம் பாடப்பெற்ற செய்தியை சொல்லும் பெரிய புராண பாடலை சுவாமிகள் தேனான இசையில் பாடிய போது நாம் நெகிழ்ந்து போனோம். அடுத்து தரணிமிசை என்று தொடங்கும் திருப்புகழை சுவாமிகள் சிறப்பாக பாடினார்கள். உலக வாழ்வின் நிலையாமை அருணகிரிநாதர் இந்த பாடலிலே இனிதாக விளக்கி இருக்கின்றார்கள். சுவாமிகள் இதற்கு மிகவும் அருமையாக பொருள் சொல்லி இந்த பாடலை எமக்கு விளக்கினார்கள். அங்கிருந்து சுவாமிகளின் அடியொற்றி நேரே திருக்கர வீரம் என்னும் தலத்துக்கு சென்றோம். கௌதம முனிவர் வழிபட்டு பேறு பெற்ற தலம். அரளி மரம் என்று சொல்லப்படுகின்ற அலரி மலர் தலமரமாக அமைந்தது. அலரி மரத்துக்கு கரவீரம் என்று பெயர். அதனால் இத்தலம் திருக்கர வீரம் என்றாயிற்று என்றெல்லாம் தல வரலாற்றை சுவாமிகள் சொல்லி, கழுதை ஒன்று இந்த தலத்திலே வழிபட்டு முத்தி பெற்ற என்ற அந்த வரலாற்றையும் சுவாமிகள் சொன்னார்கள். அடுத்து சுவாமிகள் இத்தலத்திலே சம்பந்தர் அருளிய அறியும் நம்பினை என்று தொடங்கும் பதியத்தை பழந்தக்க பண்ணிலே நெக்குருக பாடினார்கள். ஒவ்வொரு பாடலிலும் திருக்கர வீர பெருமானை வணங்க கிடைக்கும் பலனை ஞானசம்பந்தர் அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து அருணகிரிநாதர் அருளிய நகரமிரு பாதமாகி என்று தொடங்கும் திருப்புகழை நாட்டைக்குறிஞ்சி ராகத்திலே சுவாமிகள் சிறப்பாக பாடினார்கள். நமசிவாய பிரணவ மந்திரங்களை பற்றி சொல்லும் அரிய திருப்புகழ் இது. சுவாமிகளும் அருமையாக பொருள் விளக்கி எம்மை கடையேற வழி சொன்னார்கள். விளையாடல் புராணத்தில் வரும் வலை வீசிய படல வரலாற்றையும் இப்பாடலிலே அருணகிரிநாதர் சொல்லியிருப்பது மேலும் சிறப்பு சேர்ப்பதாக இருக்கின்றது. இத்தகைய பல விடயங்களை சொல்லி பல பாடலையும் பாடி பொருட்களையும் விளக்கி நமக்கு இரு தலங்களில் வழிபாட்டை இன்று சிறப்பாக நிகழ்த்தி வைத்த
சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளுக்கு மீண்டும் பணிந்து வணங்கி அவருடைய ஆற்றலுக்கு நன்றி சொல்லி நேரத்துக்கு நன்றி சொல்லி அமைகின்றோம். நன்றி சுவாமி, நன்றி. மலேசியா நாட்டிலிருந்து திரும்பி வந்து ஓய்வு பெற்றாரோ தெரியாது, இருந்தாலும் உடனே தவறாது எங்களுக்கு என்று இந்த அருளாசி வழங்கி இருக்கின்ற பெருங்கருணையை வியந்து போற்றுகின்றோம் சுவாமி, நன்றி. இந்த இன்றைய வழிபாட்டை நிறைவு செய்ய மங்களம் பாட ரஜினி அருளானந்தன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாருங்கள் அம்மா. சிற்றம்பலம். பொன்னங்கடுக்கை முடிவேந்த புனிதற்கு அமைக்கும் பொருளன்றி மின்னும் கலநாடைகள் பெறவும் வேறு தனக்கென்று அமையாமே மன்னும் தலைவன் போசனையின் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோனடி தாமரை தொழுவாம் தூயோனடி தாமரை தொழுவாம். உருவாய் அருவாய் உளதாயிரதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாயுயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் விரைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி ஏகம்பரை எந்தாய் போற்றி குவளை கண்ணி கூரன் காண்க தானும் உடனே காண்க காவாய் கனகத்திரளே போற்றி சின்னி நகர் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு இன்றமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சம்பளம்